பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கக்கூடிய தெம்பு திராணி தைரியம் என்பது தேசிய கட்சியா இருக்கக்கூடிய காங்கிரஸ்க்கோ இல்ல தமிழக வெற்றி கழகத்துக்கோ இல்லைன்ற மாதிரி நான் பாக்குறேன். எலெக்ஷனுக்கு முன்னாடி ஓட்டு கேட்கும்போது உங்களுக்கு ஒரு பிரச்சனை, விஜய் வந்து நிற்பான், கேள்வி கேட்பான் அப்படின்னு வந்து சொன்னாரு. ஆனா அண்ணன் வாயில வடை சுட்டது ஒண்ணு, செயல்பாடுல பண்ணது ஒண்ணா இருக்கு. நத்திங் பட் யூஸ்லெஸ் என்ற டைலாக் இஸ் ஈக்குவல் டு சிஎம் விஜய் சார். அனிதா பேர் சொல்லி தான் எலெக்ஷன்ல கேம்பெயின் பண்ணிருக்காரு. அது மட்டும் நீட்டை ஒழிப்போம் இருக்காரு. அவர் சைடுல இது வராம இருக்கிறது ஒரு வருத்தம் தான். எனக்கு என்ன நல்லது நடக்கணுமோ அது எதுவுமே நீ பண்ண மாட்டே. ஆனா நீ நான் உங்களுக்காகவே இருக்கிறேன், உங்க அண்ணனாக தங்கையாக தங்கச்சியாக அப்படின்னு பேசுறதுல எந்த விதத்துல நியாயம்? அனிதாவோட பிரச்சனைக்கு நீங்க வீட்டுல போயிட்டு சேர்ல கூட உட்காரல, தரையில உட்காந்து அழுவீங்க. ரியாலிட்டியில பார்க்கும்போது அண்ணன் அப்படி இல்ல. அண்ணன் நீங்க அன்னைக்கு அனிதா வீட்டுக்கு போனது நடிப்பா இல்ல இன்னைக்கு பண்றது நடிப்பா? எது நடிப்புன்னு எங்களுக்கு தெரியல, எது ரியல்னு தெரிய மாட்டேங்குது. படத்தை போய் எல்லாரும் தியேட்டர்ல திருவிழாவா கொண்டாடுங்க அப்படின்னு மினிஸ்டர்ஸ் பேசிக்கிட்டு இருக்காங்க. மினிஸ்டர்ஸ் தியேட்டர்ல உட்காந்து படம் பார்த்துக்கிட்டு இருக்கான். எனக்கு ஏன் அங்கே அத்தனை பேர் போராடிக்கிட்டு இருக்காங்க, இங்கே போய் உட்காந்து படம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்ற ஒரு ஃபீல் தான். முதல்வர் அவர்களுக்கு அன்பான வேண்டுகோள். மாணவர்கள் ஒரு நியாயமான விஷயத்தை போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அண்டா வேணும், குண்டா வேணும், 2000 ரூபா பணம் வேணும்லாம் கேட்கல. அவங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கணும், தேர்வுகள் நியாயமாக நடத்தணும், குறைந்தபட்சம் நீட் தேர்வுன்ற ஒரு விஷயம் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி ஒரு உயர்ந்த சிந்தனைக்காக போராடிட்டு இருக்காங்க. முதலமைச்சர் அவர்களுக்கு அன்பா வார்த்தை கொடுத்து போராட்டத்தை ஊக்குவித்துனா வரவேற்கலாம், நல்ல விஷயம். இல்லை வரவேற்க இஷ்டம் இல்லை, ஏன்னா எல்லா முதலமைச்சருமே அப்படி தான் இருக்கிறாங்க, இவருன்னு கிடையாது. நிறைய முதலமைச்சர்கள் காவல்துறையை வைத்து மாணவர்களை அடக்கிற முறையில் தான் போகிறாங்க, ஆதரவு நிலைப்பாடு இல்லை. அப்படி இருக்கும்போது அமைதியாக கூட இருக்கலாம். அதாவது தாவேக தரப்பா சார்பில் காவல்துறை வைத்து பாதுகாப்பு கொடுக்கலாம். அந்த காவல்துறை கட்டவிழ்த்து விடுவதோ இல்லை அவங்க மீது அராஜகமான போக்குகளை எல்லாம் பண்ணாமல் மேபி அதாவது ஒரு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற நம்ம கோரிக்கை வைக்கிறத விட அதெல்லாம் தானாக வரணும். அதை நம்ம போய் கோரிக்கை வைக்கிறதுன்றதை விட அவருக்காக வந்திருந்தா நல்லா தான். இருந்தாலும் நம்ம அது கோரிக்கையாக வைப்போம். முதலமைச்சரும் இதற்கு சப்போர்ட் பண்ணி பேசினாருன்னா நல்லாயிருக்கும். ஆனால் அவர் பேசாதது ஒரு மன வருத்தம் தான். இல்லை அதாவது ஃபஸ்ட்டு நம்ம பேச வேண்டியது அப்பா அம்மா கிட்ட. இப்போ அங்கே ஒரு மாணவரி பேசிகிட்டு இருந்தாங்க அழகாக. எங்கள் அப்பா அம்மாங்களுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு சொல்லணும் எங்களுக்கு எவ்வளோ மன அழுத்தம் இருக்குது, எவ்வளோ பிரச்சனை இருக்குன்றது. ஃபஸ்ட்டு இந்த குடும்பத்தில் இது நம்ம பேச வேண்டிய பிரச்சனை. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள்லாம் வரும்போது நமக்கு உறுதுணையாக நிற்கிறது அப்பா அம்மா. இப்போது அந்த தற்கொலை பண்ணுற அந்த முயற்சி, அந்த எண்ணம் வரக்கூடாது. அப்பா பெற்றோர்கள் அந்த எண்ணத்தை ஃபஸ்ட்டு சரி செய்யணும். இந்த போட்டித் தேர்வுக்கு தற்கொலை செய்கிறதுன்றது ஒரு தவறான விஷயம். அப்பா அம்மா கிட்டேருந்து அது ஆரம்பிக்குது. அரசியல்வாதிகள் தீர்வு தருவாங்க அப்படின்னு நினைக்கிறது எனக்கு நம்ம இதுக்கு மேலே சாத்திய மாதிரி தெரியல. ஏன்னா இது ஒரு 10-13 வருஷமாக நடக்குது. இந்த கர்ப்பாம்பூச்சி கட்சி சொல்லக்கூடிய அந்த ஒரு ஒற்றை கருத்து உண்மை. நீங்கள்லாம் தோத்துட்டீங்க. தமிழ்நாட்டில் மண்டி இல்லை, இந்திய அரசியல் திருநாட்டிலையுமே பெரிய பெரிய அரசியல்வாதிகள், முக்கியமான அமைச்சரில் பதவியில் இருக்கவங்க, பிரதமராக இருக்கட்டும், அது குறைந்தபட்சம் முதலமைச்சராக இருக்கட்டும், நீங்கள்லாம் தோற்றுருக்கீங்க. இல்லை கட்சி நடத்தினவங்க, நீங்களாம் இந்த நீட் தேர்வு விவகாரத்தில் தோற்றுருக்கீங்க. நீங்கள் தோற்றதுனால தான் இன்றைக்கி அதை மாணவர்கள் கையில் எடுத்திருக்காங்க. உங்களுக்கு அதை எதிர்க்க வேண்டாம், அதை ஆதரித்து கூட அவங்க கூட அமைதியாக இருந்தாவே போகிறோம். இந்த போராட்டம் வெற்றி பெறுன்ற நம்பிக்கை இருக்குது. இல்லை அவர் கூட்டணியில் இருக்கார், ராகுல் காந்தி கூட்டணி கட்சி தலைவர், அவருக்கு நண்பருக்கு பாதிப்புன்னும் போது அவர் குரல் கொடுக்குறாரு. இது மாணவர்கள் தானே, மாணவர்கள் அவங்க இல்லைங்க. என்ன கேட்டால் இதில் தாவேக்காவும் காங்கிரஸும் இதில் தலையிடாமல் இருக்கிறதே நல்லது. அவங்க ஒதுங்கி இருக்கிறதே நல்லது, 10 அடி தள்ளி இருக்கிறது நல்லது. ஏன்னா இது தீர்க்கமாக எதிர்க்கணும். பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கக்கூடிய தெம்பு திராணி தைரியம் என்பது தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ்க்கோ இல்லை தமிழக வெற்றி கழகத்துக்கோ இல்லைன்ற மாதிரி நான் பார்க்குறேன். அதனால் அதிமுகவால் பேச முடியாது, ஏன்னா கூட்டணியில் இருக்காங்க, அவங்க தொடர்ந்து மௌனியாக இருக்கிறாங்க, அந்த கட்சி நிலைப்பாடு இல்லை. திமுகவை பொறுத்தவரை ஒரு காலத்தில் காங்கிரஸ் கூட கூட்டணியில் இருந்தாங்க, நீட்டு வந்தப்போ அவங்கெல்லாம் தான் காரணம். அதனால் அரசியல் கட்சிகளை நம்ம பார்க்காம அவங்களெல்லாம் அப்புறப்படுத்தி விட்டு அவர்கள் பற்றின செய்திகளை வெளியிடாமல் மாணவர்கள் பற்றின செய்திகள் வெளியிட்டால் இது போராட்டம் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. எனக்கு என்ன ஒரே ஒரு கவலையா இருக்குன்னா, மாநில அரசு சப்போர்ட் பண்ற மாதிரி எனக்கு தெரியல. சப்போர்ட்டே ஒரு அழுத்த திருத்தமா சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அதாவது மீடியாவில் பேசும்போது பார்த்தீங்கன்னா, எலெக்ஷனுக்கு முன்னாடி ஓட்டு கேட்கும்போது உங்களுக்கு ஒரு பிரச்சனை, விஜய் வந்து நிற்பான், கேள்வி கேட்பான் அப்படின்னு சொன்னாரு. அப்படி சொன்ன மாதிரியே விஜயனே நின்னாருன்னா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன், ரொம்ப பெருமைப்பட்டிருப்பேன். அடுத்தடுத்து வர எலெக்ஷன்ல உள்ளாட்சி தேர்தலில் அண்ணனுக்கு தான் நான் ஓட்டே போட்டிருப்பேன். ஆனா அண்ணன் வாயில வடை சுட்டது ஒண்ணு, செயல்பாடுல பண்ணது ஒண்ணா இருக்கு. அதாவது இங்கே போராடுற மக்கள், போராட மாணவர்கள் எல்லாம் முட்டாள் கிடையாது. நாங்கள் மாநில அரசிட்ட நீட்டை பேன் பண்ண சொல்லி கேட்கவே இல்லை. இங்கே போராடுற மாணவர்களுக்கு சப்போர்ட் தான் கேட்டுட்டு இருக்கோம். சப்போர்ட் பண்ண தான் ஆள் இல்லை. அதாவது நீங்கள் அதை எப்படி சொல்கிறது, கலகலப்பு படத்தில் அம்மாவை பிடிச்சிட்டேன்னு சொல்லும்போது சந்தானம் சொல்லுவார், நீ ஒன்று அம்மாவை தேடணும் நானே தேடிக்கிறேன்னு சொல்லுவார்ல, அதே மாதிரி நீங்கள் மத்திய அரசு எதிர்த்து ஒன்று கேள்வி கேட்க வேணாம். போராட்டம் பண்ணுற எங்களை போராட விட்டாலே போதும், நாங்களே எங்களை நீதியை நாங்கள் பெற்று வாங்கிடுவோம். நீட்டை எங்களால் முடிஞ்சாலும் நாங்கள் பேன் பண்ண நாங்கள் போராடுறோம். ஆனால் எங்களுக்கு போராட அனுமதித்தாங்க.
போராடுற இப்போ இங்கே வந்து ஒரு இந்த இல்லன் பாலத்தில் போராட்டம் பண்ணிட்டு இருக்க மாணவர்கள் வந்து இவங்க சப்போர்ட் பண்ணுற விதமாக நிறைய மாணவர்கள் வேறு ஸ்டேட்டில் மதுரை இங்கே தமிழ்நாட்டில் மதுரையில் வேற ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு மாணவர்களும் வந்து அங்கங்கே காலேஜுக்குள்ளே இருந்தே போராட்டம் பண்ணுறாங்க. அப்போ காவல்துறை காலேஜுக்கு உள்ளே போயிட்டு அவங்கள கைது பண்ண போகிறேன் அப்படின்றதுலாம் ரொம்ப ஓவராக இருக்குது. இது எதுக்கு அப்படின்னா, என்ன மாதிரி 2 நாள் 3 நாளாக அவனோட வேலையை சுய வேலையை சொந்த வேலையை பார்த்துட்டு மாணவர்கள் போராட்டம் பண்ணுறாங்க, மனசு கேட்கலடா போராட்டத்தில் போய் கலந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவனை நாங்கள் இந்த மாதிரி போராட்டம் கைது பண்ணுறோம் பாரு அப்படின்னு ஒரு அச்சுறுத்தல் பண்ணால் யாருங்க வருவா? யார் வருவாங்க? வரமாட்டாங்க. ஸோ அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி போராட்டம் பண்ணுறவங்கள அச்சுறுத்தாமல் தடுக்காமல் எங்களுக்கு ஒரு அனுமதி கொடுக்கணும். ஸோ அதை கொடுத்தா போதும். வேறு எதுவுமே நாங்கள் விஜயநாட்டை கேட்கல. எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் மத்திய அரசை எதிர்த்து கேட்கணும் சொல்லவே இல்லை. மத்திய அரசை எதிர்த்து பேச வேணாம், இப்படியே கூட இருந்துக்கோங்க. ஆனால் உங்களை நம்பின உங்களுக்கு, அதாவது நாங்கள் ஒரு பிரச்சனை கஷ்டப்படுறோம், மாணவர்கள் இறந்து போகிறாங்க, அனிதாவோட பிரச்சனைக்கு நீங்கள் வீட்டில் போயிட்டு சேரில் கூட உட்காரல, தரையில் உட்காந்து அழுதிங்க. அதை பார்க்கும்போது என் கண்ணில் இருந்தெல்லாம் அப்படி கண்ணெல்லாம் தாரையாக ஊற்றுச்சு. சே, விஜயன் இந்த மாதிரிலாம் பண்ணுறாரப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு ரியாலிட்டியில் பார்க்கும்போது அண்ணன் அப்படி இல்லை. ஸோ நான் என்ன கேட்குறேன், அண்ணன் நீங்கள் அன்னைக்கு அனிதா வீட்டுக்கு போனது நடிப்பா இல்லை இன்னைக்கு பண்ணுறது நடிப்பா? எது நடிப்புன்னு எங்களுக்கு தெரியல, எது ரியல்னு தெரிய மாட்டேதுன்னு. தயவு செஞ்சு மக்களோட பிரச்சனைக்கு மக்கள் பக்கம் சப்போர்ட்டாக இருந்தால் மட்டும் போதுண்ணே. அதான் ப்ரோ, நத்திங் பட் யூஸ்லெஸ்ன்ற டைலாக் இஸ் ஈக்குவல் டு சிஎம் விஜய் சார். நான் வேற எதுவும் சொல்ல விரும்பல. அவர் எதுக்குமே வாய் திறக்க மாட்டாரு. 41 பேர் செத்து போனதுக்கே வாய் திறக்கல. வீட்டில் போய் உட்காந்து 3 நாள் கழிச்சு வீடியோ போடுறாரு. அப்போ இதுக்கு மட்டும் எப்படி பேசுவார்? இதுக்கு எப்போயுமே பேச மாட்டாரு. வி ஹாவ் டு வாய்ஸ் அவுட் ஃபார் அவர் ரைட்ஸ். அதுதான் வந்து தமிழ்நாட்டோட தலைவிதி. இப்பன்னு கிடையாது, அது 2000 வருஷமா அப்படிதான். எந்த ஒரு குட் லீடர்ஷிப்புமே இது வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு கிடைச்சதுல ஒரு சில பேரை தவிர. தட் இஸ் ஆர் லீடர்ஸ். எல்லா கட்சிக்கும் லீடர்ஸ் வச்சிருக்கீங்க. லீடர்ஸ் பார்த்தா தெரியாதா? ஸோ பெரியார், அம்பேத்கர், கலைஞர் ஐயா, ஸோ இவங்கள மாதிரி ஆட்கள் இருக்கிற வரைக்கும் நம்மளால வாய்ஸ் அவுட் பண்ண முடிஞ்சுது. பட் இன்னைக்கு ஒரு லீடர்ஷிப்ன்ற பேர்ல ஒரு ஆக்டர், ஒரு நடிகனை உட்கார வச்சு இன்னைக்கு தமிழ்நாட ஒரு வேடிக்கை கூடாரமா மாத்திட்டு எங்க ஸ்ட்ராங்கா நம்ம நிக்கணுமோ இன்னைக்கு நம்ம வீக்காயே உட்காந்துருக்கோம். ஸோ அது ஒரு மாதிரி மனசு கஷ்டமா இருக்கு. மேபி அவர் ரியாலிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஜனநாயகன் படம் பார்க்காம உட்காந்து ரியல் டெமோக்ரஸி என்னன்றதை படிச்சுக்கிட்டு இங்க வந்து பசங்களோட உட்காந்து ப்ரொடெஸ்ட் பண்ணாருன்னா ஹீஸ் அ குட் சிஎம். இந்த நிலையில அமைச்சர் ராஜ்மோகன் வந்து ஒரு கருத்து சொல்லியிருக்காரு இந்த போராட்டத்தை பத்தி. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தூண்டி விட்டது தானே. அவங்களுக்கு பேச தெரியாது ப்ரோ. ஒரு யூடியூபர் கிட்ட நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க? ஹி இஸ் a such an யூடியூபர், என்டர்டைனர், அவ்வளவுதான். ஹி இஸ் நாட் a former education minister. Best he have to resign his job and sit in his home and explain his false ceiling. நான் ஃபால் சீலிங் வச்சிருக்கேன், எங்க வீட்ல மாடுலர் கிச்சன் இருக்குன்னு வீட்ல உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. யூ ஆர் நாட் ஃபிட் ஃபார் எஜுகேஷன் மினிஸ்டர். பெட்டர் டிவிக்கில் இருக்க எல்லா மினிஸ்டரும் ரிசைன் பண்ணிட்டு போறது பெட்டர். முடிஞ்சா ஆட்சியே கலைச்சிருங்க, தேவையே இல்லைன்ற நான். பசங்க இங்க சாப்பிடாம 5 நாளா ஜெய்சன் சஞ்சய் மட்டும் படம் ரிலீஸ் பண்ணிட்டு ஜாலியா இருக்கலாம். நாங்களாம் யாரு? எங்க அப்பா அம்மாவுக்குலாம் எப்படி இருக்கும்? நாங்க ஏன் என்னத்துக்கு இங்க வந்து நாங்க உட்காரணும்? நீங்க தானே நீட்டை ஒழிச்சிருவீங்கன்னு ப்ராமிஸ் பண்ணிட்டு நீங்க வந்து உட்காந்துருக்கீங்க. வாய் திறந்து பேசுறது கூட துப்பு இல்லாத ஒரு ஆட்சி இன்னைக்கு உட்காந்து இன்னைக்கு எங்களை போலீஸை விட்டு அடிக்க விடுதுன்னா இதை விட ஒரு கேவலங்கட்ட ஆட்சி இந்த உலகத்துல எங்கேயுமே பார்க்க முடியாது. ஹிட்லர் ஆட்சி பரவாயில்ல இதுக்கு. ப்ரோ, அவங்க வந்து ஜென்சி கிட்ஸை வச்சு தான் அவங்க வந்து இந்த எலெக்ஷன்லேயே வின் பண்ணியிருக்காங்க. ஜென்சி கிட்ஸுக்கான ஒரு போராட்டம் தான் இது. ஆனால் இப்போ வந்து நாங்கள் ஜனநாயகன் படத்தை பார்க்கறதுக்கு போகிறோம். நாங்கள் வந்து எங்களோட தலைவரோட கடைசி படம், நாங்கள் அதை கொண்டாடுறதுக்கு எங்களை விடுங்க, இது எங்களுக்கு இப்போதைக்கு வேணாம் அப்படின்னு அவங்க சொல்கிறதே, அவங்க தொண்டர்கள் சொல்கிறதே நம்ம ஒத்துக்க முடியல. ஆனால் இவங்க வந்து தலைவர்கள் ஆயிட்டாங்க. மினிஸ்டர்ஸ் போய் படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே வந்து இவ்வளோ பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு. டெல்லியில் அத்தனை பேர்த்த போட்டு அடிக்கிறாங்க, எக்மோரில் பயங்கரமாக அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் டெல்லியில் ஃபாலோ பண்ண அதே ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து இங்கே ஃபாலோ பண்ணுறாங்க. யார்ட்டையுமே பேட்ச் இல்லாமல் அரெஸ்ட் பண்ணுறாங்க. டெல்லியில் வந்து மோடி சர்க்கார் எல்லாருக்கும் எதிரானவர்கள் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் இங்கே எதுக்கு கை வைக்கணும்? இங்கே எதுக்கு மாணவர்களை வந்து அரெஸ்ட் பண்ணணும்? இதே ரோட்டில் இருந்து போராடாதீங்க, நீங்கள் வந்து உங்களுக்கு குறிப்பிட்ட இடத்துல போய் போராடுங்க. போராட்டத்திற்கு இடமே கொடுக்கறதில்ல. அதுவே ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ரோட்டில் இருந்து போராடுங்க அப்படின்னா அதுதான் போராட்டம், அதுதான் மக்களுக்கு தெரியும். ஏன் டிராஃபிக் அங்கே போராடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் தான் மக்களுக்கு வந்து தெரியும் இந்த மாதிரி விஷயம் நடக்குது அப்படின்றதே. ஆனால் இப்போ இருக்க அரசு வந்து ஃபஸ்ட்டில் இருந்தே இவங்க வந்து மோடிக்கு எதிராகவும் இல்லை ஒன்றிய அரசிற்கு எதிராகவும் எந்த ஒரு குரலையும் எழுப்புறது கிடையாது. நீங்கள் ரீசெண்டாக அவர் போட்ட ட்வீட்டில் கூட பார்த்தீங்கன்னா எங்கேயுமே பிஜேபின்லாம் கிடையாது. ஒன்றிய அரசு, சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணுறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் யார்? பிஜேபி தானே. அதை மென்ஷன் பண்ணுறதுக்கு என்ன அந்தளவுக்கு முதுகெலும்பு இல்லாமல் எப்படி இருக்காங்க அப்படின்னு தெரியல. நான் சொல்கிறேங்க, பிஜேபி தான் இதுக்கு பிரச்சனை, பிஜேபி தான் இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்கிறேங்க. அவர் சொல்கிறதுல என்னங்க பிரச்சனை? இத்தனை பேர் ஓட்டு போட்டு என்னோட முதல்வர் எனக்காக குரல் கொடுக்கணும்னு நினைக்கிறதா மக்களோட மனநிலை. எனக்காக நீ குரல் கொடுக்கறனா நீ என்ன முதல்வர் அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி நமக்கு வருது இல்லை. நீ எனக்காக குரல் கொடுக்க மாட்ட, எனக்கு என்ன நல்லது நடக்கணுமோ அது எதுவுமே நீ பண்ண மாட்ட,
ஆனால் நீ வந்து நான் வந்து உங்களுக்காகவே இருக்கிறேன், உங்கள் அண்ணனாக, தங்கையாக, தங்கச்சியாக அப்படின்னு பேசுறதுல எந்த விதத்தில் நியாயம்? எல்லாமே ஸ்கிரிப்டடாக எடுத்து பேசி பேசி அவர் வந்து வின் பண்ணி வந்துட்டாரு. மக்களும் ஏமாந்து ஓட்டு போட்டுட்டாங்க. இப்போ அனுபவிக்க வேண்டியது மற்ற எல்லாரும் சேர்ந்து அனுபவிக்க வேண்டியதாக இருக்குது. எனக்கு இவங்க பேசுனதில் ஒரு பெரிய கோவம் என்னன்னா, ஜனநாயகன் படம் 2 வருஷமாக கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க. நீங்கள் அதை பார்க்குறத விட்டுட்டு நீங்கள் எப்படி இது போராட்டம் வந்து எங்கேயோ நடக்குது, டெல்லியில் போராட்டம் நடக்குது, அங்கே யாரோ போராட்டம் நடத்துகிறாங்க, அதுக்கு நாங்கள் எதுக்கு இங்கே வந்து போராட்டத்தில் கலந்துக்கணும்? புரிஞ்சு பேசுகிறாங்களா, புரியாமல் பேசுகிறாங்களே தெரியல. இது வந்து டிவிகேவில் இருப்பவர்களுக்கு அறிவில்லையா, இல்லை அறிவில்லாதவர்கள் எல்லாருமே டிவிகேல சேர்ந்துருக்காங்களா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி வந்து நமக்கு வருது. இது வந்து நீட்டுக்கான ஒரு போராட்டம். இது வந்து ஒரு கட்சியை எதிர்த்தோ, இல்லை வந்து ஒரு கட்சியோட தலைவரை எதிர்த்தோ யாரும் இங்கே போராடல. இது வந்து எஜுகேஷன் சிஸ்டம் தப்பாக இருக்குது, அது வந்து எங்களுக்கு வேணாம் அப்படின்றதுக்கு தான் இந்த போராட்டம். குறிப்பாக சொல்லணும்னா 20 பேர் இது வரைக்கும் குழந்தைகள் இறந்துருக்காங்க. 12th முடிச்சுட்டு அவங்களுக்கு என்ன தெரியும்? அவங்க வந்து எனக்கு இந்த எக்ஸாம் எழுத முடியாது, திரும்ப எழுத முடியாதுன்னு சொல்லி 4 பேர் இழந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது இதுக்கு யாராவது ஒருத்தர் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கணும்ல. தாவேக அரசுக்கும் மோடி அரசுக்கும் என்ன ஒரு ஈக்குவலைஸ் ஆகிற ஒரு விஷயம் என்னன்னா, 2 பேருமே சிமிலராக இருக்கிற என்ன ஒரு விஷயம்னா, 2 பேருமே அக்கௌண்டபிலிட்டியே எடுத்துக்க மாட்டாங்க. என்ன பிரச்சனை நடந்தாலும், என்ன கொடூரமான விஷயங்கள் நடந்தாலும், எங்கள் மேலே தப்பு இல்லைங்க, இது வந்து அவங்க பண்ணது, எங்கள் மேலே தப்பு இல்லை, இது வந்து டிஎம்கே கவர்மெண்ட் பண்ணது, ப்ளேம் கேம் தான் ஃபுல்லாகவே ஸ்டார்டிங்லேருந்தே. இந்த மோடி அரசுன்னு பார்த்து ஏதோ 1950s இருந்த இந்த நேருவை பற்றி இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க. அவர் பண்ண தப்பு தான் இப்போ பிரச்சனையாக இருக்கு. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இந்த அளவுக்கு தான் இப்போது இந்த டிவிகே கவர்மெண்ட்டும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, படத்தை போய் எல்லாரும் கொண்டாடுங்க, படத்தை வந்து போய் எல்லாரும் தேட்டரில் திருவிழாவாக கொண்டாடுங்க அப்படின்னு மினிஸ்டர்ஸ் பேசிக்கிட்டு இருக்காங்க. மினிஸ்டர்ஸ் தேட்டரில் உட்காந்து படம் பார்த்துக்கிட்டு இருக்கான். எனக்கு வந்து ஏன் அங்கே அத்தனை பேர் வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க, இங்கே போய் உட்காந்து படம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்ற ஒரு ஃபீல் தான். நானும் வந்து ஆஃபீஸ்லாம் ஆஃப் எடுத்துகிட்டு தான் இங்கே வந்துட்டு இருக்கேன். அண்ட் இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நடக்கிற ஒரு விஷயம் கிடையாது. நம்ம தான் ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு தான் வந்து இனிஷியேட்டட் திஸ் ப்ரோட்டஸ்ட் ஃபார் பேன் நீட். அண்ட் இன்றைக்கி வந்து இது இன்னும் இன்டென்ஸாக இருக்குது. இதுக்கு மேலேயும் வந்து எந்த உயிர்களையும் வந்து நம்ம வந்து பலி கொடுக்க முடியாது. அண்ட் கல்வின்றது எல்லாருக்கும் சமமான ஒரு விஷயம், அது எல்லாருக்கும் கிடைக்க வேண்டிய ஒரு விஷயம். அந்த கல்வியிலையுமே வந்து உங்களுடைய அரசியலை நீங்கள் பண்ணி, யார் இங்கே வந்து டாக்டர் ஆனோ, யார் இங்கே வந்து யார் இங்கே டாக்டர் ஆனோ, யார் இங்கே வந்து ஒரு அட்வொகேட் ஆனோன்னு நீங்கள் சூஸ் பண்ணக்கூடாது. இது எங்களுடைய உரிமை. கல்வின்றது எங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பேசிக் திங், ஒரு பேசிக் ரைட். அதை வந்து நீங்கள் தான் டிசைட் பண்ணுவீங்க. நீங்கள் யார் க்ரைட்டீரியா செட் பண்ணுறதுக்கு? அதான் நீங்கள் யார் இந்த க்ரைட்டீரியா செட் பண்ணுறதுக்கு? ஸோ இந்த க்ரைட்டீரியா செட் பண்ணாலுமே வந்துட்டு இங்கே வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க போல், இங்கே யார் டாக்டர் ஆகணும், யார் ஆகக்கூடாதுன்னு. இப்போ கல்வின்றது எல்லாருக்கும் சமமான ஒரு விஷயம் நீங்கள் சொல்கிறீங்க. ஃபேர் நீட்டுன்னு நீங்கள் சொல்லிட்டு கொண்டு வர சொல்கிறீங்க. இங்கே ஃபேர் நீட்லாம் கொண்டு வர முடியாது. ஒன்லி த திங் வி ஆர் ஃபைட்டிங் here for is to ban நீட். அதுதாங்க. இது வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் விஸ் சென்ட்ரல், ஆஸ் ஐ செட் பிஃபோர். இவங்க வந்து இட் இஸ் அ நியூலி ஃபார்ம் கவர்மெண்ட். ஆஸ் அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து உங்களுடைய சப்போர்ட்டை வந்து நீங்கள் ஃபுல் ஃப்ளெஜ்டாக கொடுத்துருக்கணும். உங்களோட சப்போர்ட்டை வந்து நீங்கள் எங்களுக்கு ஃபுல் ஃப்ளெஜ்டாக கொடுத்துருக்கணும். பட் அதை விட்டுட்டு வந்துட்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வித் நோ பேஜஸ் வேர் அட்டாக்கிங் த ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரூட்டலி. அண்ட் அதெல்லாம் வந்து எடுத்துக்க முடியாத ஒரு விஷயம். இது வந்து நார்த் இந்தியா கிடையாது. வி ஆர் இன் சவுத் இந்தியா அண்ட் இட் இஸ் சென்னை. வி ஆர் இன் தமிழ்நாடு. நீங்கள் பண்ணுற அட்ராசிட்டிஸ், நீங்கள் பண்ணுற கையில் எடுக்கிற வயலன்சஸ் எல்லாம் வந்து நாங்கள் வந்துட்டு அதை எடுத்துக்கணும்னு என்ற அவசியங்களுக்கு கிடையாது. உங்களால் பேச முடியலன்னா கூட பரவாயில்ல, உங்களோட சப்போர்ட்டை வந்து எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வகையில் வந்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அண்ட் ஐ பிலீவ் தே ஸ்டார்டட் டு டாக். எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் அரெஸ்ட் பண்ணாங்க, ஆட்சி இல்லாமல் அடித்து துன்படுத்தி. அப்போ உங்களுக்கும் பிஜேபிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்ற ஒரு கேள்வி இங்கே இருக்குது. இந்த போராட்டத்தில் நீங்கள் எப்போ கலந்துக்க ஆரம்பிச்சிங்க? நான் கடந்த 3 நாளுங்களாக கலந்துட்டு இருக்கேன். 3 நாளும் என்னால் முடிஞ்ச டைம் படி குறைஞ்சது ஒரு 10 மணி நேரமாச்சு டெய்லி இருந்துட்டு போவேன். ஆமாம். இங்கேயும் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு நீங்கள் உங்கள் பர்சனல் ஒர்க்கும் பார்த்து நான் பண்ணுறேன். இங்கே இல்லை யாருமே முழுசாக வந்து இருக்கணும் கூட சொல்ல, வாங்க போங்க, ஆனால் உங்களோட சப்போர்ட் வேணும், அதுதான் முக்கியம். ஆமாம். இங்கே மாணவர்கள் இவ்வளோ போராட்டம் நடத்திட்டு இருக்கிறப்போ முதல்வர் விஜய் இதை கொடுத்து எதுவுமே பேசாமல் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் ரொம்ப நாளாக போயிட்டு இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அது வருத்தமான விஷயம் தான். ஏன்னா அனிதா பேர் சொல்லி தான் எலெக்ஷனில் கேம்பெயின் பண்ணியிருக்காரு. அது மட்டும் நீட்டை ஒழிப்போம்னு இருக்காரு. அவர் சைடில் இது வராமல் இருக்கிறது ஒரு வருத்தம் தான். ஆனால் அதே நேரத்தில் நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிக்க விரும்புகிறேன். இங்கே நடத்துகிறவங்க இருந்தாலும் சரி, இல்லை வெளியே இந்த போராட்டம் பண்ணாலும் சரி, இங்கே சில அரசியல் சாயங்கள் பூசப்படுது. அது தயவு செஞ்சு எல்லாரும் அவாய்ட் பண்ணிக்கணும். முக்கியமாக என் சைட்லேருந்து ஒரு விஷயம் நான் மக்களுக்கு தெரியப்படுத்தினா, இந்த ஜனநாயகம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிடுங்க. அது படம் பார்க்கறது அவங்க இஷ்டம். நான் படம் பார்த்ததான்.
பார்த்துட்டு இங்கே வந்து போராட்டத்துக்கு வந்தேன். அதுக்காக நான் இது எதுவுமே தப்பாகிடாது. நம்மளுக்கு மக்களுக்காக மாணவர்களுக்காக சப்போர்ட் கொடுக்கணும், அதுதான் எனக்கு தேவை. அதை நான் பண்ணுறேன். அதே மாதிரி எல்லாரும் வாங்கன்னு தான் சொல்ல வரேன். ஸோ அதை குத்தி காட்டி இது யாரும் சொல்ல வேணான்றது என்னோட தரப்பான ஒரு விஷயம். உங்களோட நோக்கம் என்ன, இவங்களோட இந்த மாணவர்களோட நோக்கம் என்ன, அவங்களத மட்டும் பற்றி பேசுங்க. உங்களோட அரசியல் உங்கள் அரசியல் கட்சிங்க சப்போர்ட் பண்ணுறாங்களா அதோட விட்டுருங்க. மற்றபடி உங்களோட அரசியல் சேர்த்து போசுங்க. நான் என்ன கேட்குறேன்னா, உங்களுக்கும் சரி இந்த ஸ்டூடெண்ட்டுக்கும் சரி உங்களோட அரசியலும் சரி கொள்கை எதிரி யாரு, அவங்க மேலே மட்டும் இப்போ விமர்சனம் வைங்க. இங்கே இந்த கட்சிக்குள்ள இந்த கட்சிக்குள்ள அடைச்சிக்காதீங்க. நம்ம இப்போ எல்லாம் வெளியே பார்க்குறவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே கட்சிக்குள்ள தான் அடிச்சிட்டு இருக்காங்க, இது ஒரு ப்ரொடெஸ்ட் மாதிரி தெரியல அப்படின்னு நினைங்க. அப்படி கிடையாது. இங்கே ப்ரொடெஸ்ட்லாம் நல்லபடி நியாயமாக போயிட்டு இருக்கு. அதை தான் மறுபடியும் சொல்கிறேன், இங்கே ஒரு அரசியல் சாயம் பூசப்படுது. அதை தயவு செஞ்சு நம்பாதீங்க. நான் 3 நாளாக கலந்துட்டு இருக்கேன், அதனால நான் சொல்கிறேன், நல்லபடியாக போயிட்டு இருக்கு. இது இன்னைக்கு ஒரு 8000 பேர் இங்கே வர இருக்காங்க மாணவர்கள். எல்லா ஊர்லேயும் எல்லா ஸ்டூடெண்ட்டும் எல்லா காலேஜிலும் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க, ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே ஒரு 8000 பேர் வருவாங்க, நாளைக்கு ஒரு இன்னும் 10,000 15 பேர் வருவாங்க. அவங்களாம் சும்மா வரல, அவங்கள வேலையை விட்டு அவங்களால முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி நீங்களும் பண்ணுங்க, அவங்களால முடிஞ்ச சப்போர்ட். கடவுளுக்கு ஈக்குவலான ஜாப். ஏன்னா கடவுள் டேரெக்டாக வர மாட்டார். உங்கள் மூலியமாக தான் மக்கள் வந்து எல்லாரையும் காப்பாற்றுற ஒரு தொழில் அது. இப்போ அந்த தொழில் அந்த விஷயம், இப்போ அந்த தொழிலுக்கு இப்போ இருக்கிற யங்ஸ்டர் வந்து நம்ம போயிட மாட்டோமா? ஒரு மருத்துவ கனவுக்கு நிறைய பேர் ஏங்கிட்டு இருக்காங்க. அந்த மருத்துவ கனவுக்கு நிறைய பேர் போகணும், மருத்துவத்தில் வந்து ஒரு டாக்டராக இதாகணும், மக்களுக்கு சேவை செய்யணும். ஒரு யங்ஸ்டர் இருக்கு, அந்த யங்ஸ்டருக்கு ஒரு நிலைமை வந்து நீட்டுன்னு ஒரு வியாதியை எடுத்துன்னு வந்து தெளிச்சு விட்டாங்க. ஏன்னா முன்னேற்றம் உள்ளே வரக்கூடாது, ஒரு வைரஸ் மாரி. இப்போ நீட் வந்து ஒரு வைரஸ். அந்த வைரஸை வந்து நாங்கள் டோட்டலாக எடுக்க போகிறோம். மீட்டு அதை வந்து தேவையே இல்லை எங்களுக்கு. நீட் பேன் ஆஃப் நீட்டு. எதுக்கு நீட்டு எடுத்துன்னு வர்றீங்க? எங்கள் அக்கா தங்கச்சி தம்பிக்கெல்லாம் பாவம். அந்த எக்ஸாமில் எவ்வளோ உயிர் தியாகம் பண்ணி சாவறாங்க. அது எடுத்துட்டு ஒரு நல்ல வழியை காட்டுங்க. நீங்கள் வந்து காட்டாமல் சொல்லிட்டு நிறைய விஷயம் பண்ண தெரியுது, ஒரு தேட்டருக்கு போக விஷயம் பண்ண தெரியுது, எல்லாமே பண்ண தெரியுது. ஒரு போராட்டத்தில் உங்களுக்கு நாங்கள் ஓட்டு போட்டு உங்களை சட்டசபையில் உட்கார வச்சோம், நீங்கள் எங்கள் மாணவர்களை ரோட்டில் போராட்டத்துக்கு உட்கார வச்சிட்டீங்க. இதுதான் இதோட நிலைமை. இப்படி ஒரு போராட்டம் போயிட்டு இருக்கிற இந்த ஒரு சூழ்நிலையில முதல்வர் விஜய் இதுக்கு வாய்ஸ் அவுட் பண்ணல அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி அப்படியே இருக்கு. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவர் எதுக்கு இப்போ வாய் திறக்கணும்? வாய் மூடிந்தாலே போதும், நாங்கள் பார்த்துக்குறோம். ஏன்னா அவர் வந்து வாய் மூடிந்தான் இருப்பார், பேச மாட்டார். அவருக்கு வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டிங் வந்து ஒன்றும் அவருக்கு ப்ரிப்பேர் ஆகலை. ஸ்கிரிப்ட் ரைட்டிங்லாம் ப்ரிப்பேர் ஆனவங்க தான் அப்போ தான் அவர் பார்த்து படிப்பார். கண்மணியே அன்போடும் காதல் நெய்து கவிதை சொல்லிட்டு பேசுவார். பேச தேவையில்லைங்கிறேன். பேசி எதுக்கு நம்ம வேஸ்ட் பண்ணோம்? வாய் தருங்க வேர் தருங்கன்னா நம்ம ப்ரொமோஷன் தான் அவருக்கு கொடுக்குறோம், தவிர தேவையில்லை. நாங்கள் பார்த்துக்குறோம். அண்ணனுக்கு வந்து கொளத்தூரில் 5 நிமிஷம் பேச கொத்து போட தெரிஞ்சுது. கொளத்தூரில் ஒரு 2 நிமிஷம் நீட்டுக்காக வாய் திறந்து பேச மாட்டீங்களா சிஎம் சார்? இது என்னது? வாட் ப்ரோ, திஸ் இஸ் வெரி ராங் ப்ரோ.